அதிமுகவின் முக்கிய புள்ளி திடீர் மரணம், அதிர்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் அனைத்தும் மும்புறமா பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட சொல்லில் நேற்று தினம் அதிமுகவில் ஒரு முக்கிய புள்ளி திடீர் மரணம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் அதிமுக கூடிய அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டத்தில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இங்க மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து பாப்பநாயக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் நேற்று தினம் அதிகாலை மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறதை மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முதல்கட்ட தகவலின்படி நேற்று இரவு நடைபயிற்சி சென்ற போது அவர் மர்மமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. பாப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ரவி நேற்று இரவு வீட்டில் இருந்து சென்று விட்டு மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடிட்டு வந்திருக்காங்க. அதே போல நேற்று தினம் காலை அதே பகுதியில் அதிமுக பிரமுகர் ரவி மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கு. இது குறித்து காவல்துறையிட பத்தின விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருந்தது. இருந்த போதிலுமே ஒரு மர்மமான முறையில் மரணம் அடைந்தது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தொழிலில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலும் காவல்துறைக்கு அதிமுகவின் சார்பாக புகார் மனுவானது அளிக்கப்பட்டது. இப்ப அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் அதுவுமே பாத்தீங்கன்னா முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்களாகட்டும், இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களாகட்டும், அதே போல முக்கியமானவர்களாகட்டும் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டக்கூடிய சம்பவம் அதிமுகவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொஞ்ச நாட்களாக தான், அதாவது ஒரு 4-5 மாதங்களாக தான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதே போல திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பகுதியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாத்தீங்கன்னா வாகனத்திலே செல்லக்கூடிய அந்த வேளையிலே மர்ம நபர்களால் எட்டி உதைக்கப்பட்டு மரணம் அடைந்தார். இல்லாமல் நிறைய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்திலே கூட பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலே ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் மர்மமான முறையில் மரணம் அடைந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதற்கெல்லாம் விடியா திமுக அரசுதான் காரணம், காவல்துறையை சரியான நடவடிக்கை எடுக்காததான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுகவின் சார்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.